என்னதான் ஆச்சு அவருக்கு? சத்தியமாக சொல்கிறேன் சங்கர் சார், நிறைய உங்களை திட்டணும்னு தோணுது. ஆனால் எனக்கு இவ்வளோ படம் ஹிட் கொடுத்துருக்கேனால அந்த ஒரு சீன் சொல்கிறேன். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க அந்த சீனு. ஆனால் இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இந்தியன் 2 பொறுத்தளவு சங்கர் சாருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. எப்படி இருந்த ஆள், எவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனை கோடி ரசிகர். இன்றைக்கி வந்து இந்தியா வேர்ல்டு லெவலில் அஜித் விஜய்க்கு ரசிகர் இருந்த மாதிரி சங்கர் சாருக்கு ரசிகருங்க. அதில் நானும் ஒரு ஆள். அவர் டைரக்ஷன் பண்ண படம் மினிமம் 10 ட்ரிப் நான் பார்ப்பேன். இந்தியன் 1லாம் எனக்கு தெரிஞ்சு 40 ட்ரிப்புக்கு நான் மேலே பார்த்துருக்குறேன். இந்தியன் 2 இவ்வளவு பெருமையாக நினச்ச ஆள் சங்கர் சாரை அப்படியே கீழே கொண்டு வந்துருச்சு. என்ன தான் ஆச்சு அவருக்கு? எவ்வளோ பெரிய எப்படி இருந்த ஆள், என்ன அவ்வளோத்துக்குள்ளே. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு கமல் சார், லைக்கா, எவ்வளோ பெரிய பட்ஜெட் படம். ஏன் சங்கர் சார் இப்படி பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பேருடைய உழைப்பு, பல கோடி பட்ஜெட்டு, டெக்னீஷியன் 2-3 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்பாக ஒரு 3 வருஷம் தூங்காமல் படம் உள்ள படமாக போகும்போதும் நம்பர் 1ஓட பெட்டராக இருக்கும் என்ன ஒரு கனவுல ரசிகர்கள்லாம் வந்து பார்த்து சப்புன்னு போயிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். என்ன மைனஸ் 1-2 நான் சொல்கிறேன். இந்தியன் 1 அந்த தாத்தா வந்து லஞ்சம் வாங்குறவரை மல்ட்ரு பண்ணுறாரு. இதுதான் உங்களுக்கு இந்தியன் 2ல் கமல் சார் வயசான கெட்ட தாத்தா வந்து ஃபுல்லாக அதுதான் பண்ணுறாரு. இது எப்படி நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? வித்தியாசமாக எதுவுமே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டு ஹீரோ மாதிரி இவங்களுடைய கேரக்டர் என்னென்னா, உங்கள் வீட்டில் நடக்கிறத வந்து ஊழலில் வந்து வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு சங்கர் சார் சொல்லுவதுக்கு ஆசைப்படுதார். இதை எத்தனை பேர் வெளியில் சொல்லுவாங்க? ஒரு 4-5 கேரக்டர். அந்த பாய்ஸு ஹீரோ, அவர் பேர் என்ன பேர்? சித்தார்த்து. அவர் கூட ஒரு 3-4 பேர், நம்ம ஜெகன், இவங்க 4-5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வீட்டில் இவங்க எல்லாமே, இவங்க அப்பா எல்லாமே வந்து அரசியல் நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க ஊழல் பண்ணுறதை இவங்க வீடியோ எடுத்து மாட்டி விட்றாங்க. இது நம்புற மாதிரியே இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். சங்கர் சார் மேலே பின்னையும் நம்ம கோவம் வர்றது அவங்க டீம் மேலே. ஏன் இந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது? இல்லை, நம்புற மாதிரி இல்லை. இதோட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன் சங்கர் சார், நிறைய உங்களை திட்டணும்னு தோணுது. ஆனால் எனக்கு இவ்வளோ படம் ஹிட் கொடுத்துருக்கேனால அந்த ஒரு சீன் சொல்கிறேன். கிளைமேக்ஸில் சார் ஒரு 17 நிமிஷம் இந்த ஒரு வீலில் டூவில் இருப்போம் பார்த்தீங்களா? 100 வயசு யாருக்கு? கமல் சார் கெட்டப்பு. சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பார் சார், ஒரு சீனோட காலை இறக்காமல். அப்படியே தேடுனேன் சங்கர் சார் பக்கத்தில் எங்கேயும் இருப்பாரான்னு. இது நம்புற மாதிரி இருக்கா தம்பி? அது எப்படி தண்ணீராளிக்குள்ளெல்லாம் பூந்து போகிறாரு. எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வராருங்க. எவ்வளோ பெரிய மனுஷன் சங்கர் சார். சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என்ன படமாக வர கமல் சார் ரசிகர் அவ்வளோ பேர் கொட்டிக்காரனா? இது என்னங்க சூப்பர்மேனுங்கிறார். சூப்பர்மேன் அந்த பவரை நீ கொடு, ஒரு தேள் வந்து கொட்டட்டும், அப்போ நம்ம நம்பலாம். சார் இது நம்புற மாதிரியே இல்லை. சங்கர் சாரை பார்த்து நான் கேட்குறேன் சார், ரோஹினி தேட்டர் வாசல், நீங்கள் இங்கே இருந்து இந்த அடுத்த சிக்னல் வர அந்த 2 வீலரில் காலை இறக்காம மட்டும் நீங்கள் போயிருங்க சார். நான் செத்துருது, அவங்க முன்னாலே வெஸ்ட்டை விட்டு செத்துறேன். இந்த சேலஞ்சை நீங்கள் ஏற்க ரெடியாக இருக்கீங்களா சங்கர் சார்? ஏங்க இவர் காலை இறக்காம சென்னை பூரா சுற்றுறாரு. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க அந்த சீனு. இப்படி நிறைய இருக்குங்க இந்த இந்தியன் 2ல. நம்புற மாதிரி சீன் எதுவுமே இல்லை. இந்தியன் 1ல் அவர் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறோம், இந்தியன் 2, இந்தியன் 3ல எப்படின்னு தெரியல. இந்தியன் 3 ஓரளவு கிட்ட இருக்குமா? இந்தியன் 2 பொறுத்த அளவுக்கு இந்தியன் 1ல எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. இந்தியன் 2ல சொல்லதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் வேற ஏதோ ஒரு கதை, கமல் சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு வேற ஏதோ ஒரு கதையை நீங்கள் ட்ரை பண்ணி வந்துருக்கலாம். இதில் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா லைக்கா பாவங்க 15 படம் பட்ஜெட்டை இதில் முடங்கிருக்கு. லைக் அதுதான் நான் சொல்லுவேன். இது பின்ன ஒரு சங்கர் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நஷ்டம் அடைஞ்சா உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் சார். லைக்காங்கிறவங்க வந்து இன்றைக்கி டெக்னீஷியன் வாழணும், சினிமா தொழிலாளர்கள், தியேட்டர் தொழிலாளர்கள் வாழணுங்கிற ஒரு ஏமில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள இன்றைக்கி 2-3 பேர் காலி பண்ணிட்டாங்க. சங்கர் சார் அதில் விட்டதை உங்களை வச்சு பண்ணலான்னு நீங்கள் டோட்டலாக காலி பண்ணிட்டீங்க. இந்தியன் 2 சாங்கை பொறுத்த அளவுக்கு ஆடியோவாக கேட்கும்போது நல்லா இருந்தது. விசுவலாக பார்க்கும்போது கதை நல்லா இல்லைனாலும் அது ஒரு ரசனை இல்லை. இப்போ இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். லவ் இருக்கும், தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த தாத்தா வந்து அப்பப்போ தான் வருவார். அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சீன் வந்தாலும் மல்ட்ரு பண்ணுவோம், இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இதில் அந்த கேரக்டரை படம் ஃபுல்லாக கொண்டு வரும்போது போர் அடிக்கா இல்லையா? இதுதான் நான் சொல்ல. சங்கர் சார் மேலே ஒரு வருத்தம். எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ ரசிகர். விஜய், அஜித் இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் சேம் ஈக்குவல் இவருக்கு இருக்குது. இப்போ நானே சொல்கிறேன், ஒரு படம் இதுவரை நான் நல்லா இல்லைன்னு எந்த படம் சொன்னதே இல்லை. 10 படம் 12 படம் பண்ணியிருக்கிறார். எல்லா படத்துக்கும் நான் பெரிய ரசிகர். அவர் படம் எல்லா படமே மினிமம் ஒரு 5 ட்ரிப் 6 ட்ரிப். இந்தியன்லாம் எனக்கு தெரிஞ்சு 40 ட்ரிப் நான் பார்த்துருக்கேன். கதை, ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே தம்பி. இப்போ நீங்கள் அந்த தாத்தா அங்கே மல்ட்ரு பண்ண லஞ்சம் வாங்குறவர், நீங்கள் அது இந்தியன் 1லேயே சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ இந்தியன் 2ல் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டு இப்படி எடுத்து நீங்கள் போயிருக்கலான்னு சொல்லுவார். பின்னையும் அந்த பின்னையும் தாத்தா வராரு, பாம்பேயில் போய் ஒரு மல்ட்ரு பண்ணுறாரு, அப்புறம் ஹைதராபாத்தில் போய் ஒரு மல்ட்ரு பண்ணுறாரு. இதுதான் கொஞ்சம் லாக் ஆகுது. அப்போ ரெண்டாவது அந்த அப்பா அந்த வீட்டில் அவன் ஃபேமிலியே காட்டி கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகுது. 10க்கு 0 பாயிண்ட்டு
கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. சங்கர் சார் பின்னையும் ஒரு அன்பான வேண்டுகோள், 3 நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் விட்டதை ரசிகர் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு திருப்தியாக போனோம். சங்கர் சாருக்கு பின்னையும் ஒரு அன்பான வேண்டுகோள், லைக்காக்கு நஷ்டம் கண்டிப்பாக வரும், அதை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. நன்றி. சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர் ராமையா சரோஜாராஜ். நன்றி.